பிள்ளைகளுக்கான பெற்றாருடைய கடமைகளை குறித்து நாங்கள் சிந்தித்து வந்த பொழுது, அந்த வளர் இளம் பருவத்தில் பிள்ளைகளுக்கு பெற்றார் செய்ய வேண்டிய 3 கடமைகளை நாங்கள் சிந்தித்து கொண்டிருந்தோம். அதிலே 3வது கடமை கர்த்தருக்கேற்ற அறிவுறுத்தல்களில பிள்ளைகளை வளர்த்தல். கர்த்தருக்கேற்ற அறிவுறுத்தல்களில பிள்ளைகளை வளர்த்தல் என்கின்ற அந்த சொல்லாடல எபேசியர்கள் நிருபம் 6வது அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுலுடைய பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி இருந்தார். அதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அந்த கர்த்தருக்கேற்ற அறிவுறுத்தல்கள், the instructions of Lord, அதில கர்த்தருடைய அறிவுறுத்தல்கள் நாங்கள் தேவ பக்தி அல்லது மெய்யான தேவ பக்தி என்று நாங்கள் அதை அழைத்திருந்தோம். மெய்யான தேவ பக்தியினுடைய பொறுப்பு யார்கிட்ட, அதனுடைய அனுகூலங்கள் நன்மைகள் என்ன, மெய்யான தேவ பக்தி எப்படி பிள்ளைகளுக்குள்ள அது அறிவுறுத்தப்பட வேண்டும் என்கிற வழிகாட்டல்கள் ஒரு 8 சென்ற வாரம் நாங்கள் அதை அதுக்கு முதல் வாரமும் சிந்தித்திருந்தோம். இன்றைக்கு நாங்கள் அந்த கடமைக்கு எதிரான பெற்றாருடைய பாவங்களையும் நாங்கள் பார்த்து பிற்பாடு 2வது பெரிய அந்த கடமையான அந்த பிரிச்ச அந்த விஷயத்தை நாங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கப்போ, அதில் பெற்றாருடைய பாவங்கள், தெய்வ பக்திக்கு எதிரான அந்த கடமைக்கு எதிரான பாவங்களை நாங்கள் கவனிக்கல. முதலாவது பாவம் ஒன்று தற்காலிக மற்றும் சிவில் நன்மைகளுக்காக மட்டும் பிள்ளைகளில் கவனம் எடுத்து வளர்த்தல். தற்காலிக மற்றும் சிவில் நன்மைகளுக்காக மட்டும் பிள்ளைகளில் கவனம் எடுத்து வளர்த்தல், அது பெற்றாருடைய பாவம். Temporal and civil good of children. Only caring temporal and civil good of children. பிள்ளைகளினுடைய இவ்வுலக வாழ்க்கையிலையும் அதே நேரம் சிவில் என்று நாங்கள் சொன்னது ஏற்கனவே அதை விளங்கப்படுத்தியது நாங்கள், அதாவது படிப்பு அல்ல, இந்த உலகத்தில் கல்வி படிப்பில மட்டும் மற்ற இவ்வுலக வாழ்க்கையில மட்டும் கவனம் செலுத்தி பிள்ளைகளை வளர்க்கிற பாவம் இதுக்கு எதிரான முதலாவது பாவம். ஏண்டா தெய்வ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். தெய்வ பக்தி இதுல பிள்ளைகளை வளர்க்காம பிள்ளைகளை நல்ல சாப்பாடு கொடுத்து, கவனமா ஒழுங்கா சாப்பாடு கொடுத்து, ஒழுங்கான அவர்களுடைய பாதுகாப்புல உறுதிப்படுத்தி, அவர்களுக்கு ஒரு ஆதாயமான நல்ல ஆதாயம் பெறுகிற தொழில்களில் அவர்களை பழக்கி வச்சு, அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு ஒழுங்கான நல்ல வாழ்க்கை வாழறதுக்காக மட்டும் கவனம் எடுக்கிற பெற்றார் பாவம் செய்கிறோம். ஏண்டா அவர்களுடைய ஆத்துமாவினுடைய வாழ்க்கைக்கு கவனம் எடுக்காம, இனி வரப்போற உலக வாழ்க்கைக்காக கவனம் எடுக்காம அவர்கள் அப்படியாக இருக்கிறது. அவர்களை விட பரிதபிக்கத்தக்கவர்கள் வேறு எவரும் இல்லை என்று பைபிள் சொல்லுது. இன்மைக்காக மட்டும் கடவுளில நம்பிக்கை கொண்டு பிள்ளை வளர்ப்பு செய்தார். அவர்கள் மிகவும் பரிதாபப்பட வேண்டியவர்கள் என்று வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் அழகு. ஏண்டா அவர்களுக்கு வாழ்க்கை என்ற என்னென்று விளங்க இல்லை. அதன் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் சரியாக பரிதாபப்பட வேண்டிய இந்த உலகத்தில் டீசெண்டா நல்ல வேலையில் இருந்தா காணும், அல்லது நல்லா படிச்சிருந்தா அல்லது ஒழுங்கா வாழ்ந்தா சரி என்று நினைச்சு கொண்டு இப்படித்தான் அவிசுவாசிகள் பொதுவாக இப்படித்தான் அல்ல. ஆனா இது கர்த்தருடைய மக்களா இருக்கிறார்கள் அப்படி யோசிக்கிறது, அது மிகவும் பரிதாபத்துக்குரிய ஒரு நிலை. ஜோபு அப்படி பிள்ளைகளை வளர்க்க இல்லை. ஜோபு
அவர்கள் வளர்த்ததும், அவர்கள் திருமணமாகி வேற குடும்பங்களாக போய் அவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை அல்லது பல தடவைகள் சந்திக்கிற பொழுது குடும்பங்களாக அவன் தேவ பக்தி அப்பவும் அவர்களுக்குள்ள இருக்கிறத உறுதிப்படுத்துறதுல அவன் கவனமாயிருந்த மனுஷன். அதாவது அவன் நீதிமானும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பேய் பிசாசு அனுமதி கேட்டு கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் பிள்ளைகளுடைய உயிரை எடுக்கிற அளவுக்கு, அவனுடைய சொத்துக்களை சேதமாக்குற அளவுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்திருந்தாலும் தேவன் அவளத்தையும் செட்டிப்பாக மாற்றி அமைச்சிருந்தார். அதனால இம்மைக்காக மாத்திரமல்லாமல் வரும் உலகத்துக்காக நாம பிள்ளை வளர்ப்பில் கவனிக்க வேணும் என்றதான் நாம வேதத்தில் தொடர்ச்சியா பார்க்கிறோம். அது இல்லாம இந்த உலகத்துல ஒரு டீசென்டான ஆர்டரான ஒரு வாழ்க்கை வாழ்ற, அதை கூட படிச்சாக்கள் அதைத்தான் யோசிக்கிறது. படிக்காதாக்கள் ஏதோ சாப்பிட்டு குடிச்சு நல்லா இருந்தா சரி நமக்கு என்ற ஒரு வாழ்க்கை. அதை விட அவிசுவாசிகளுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் இல்லை பேசிக்கா. அதில் நாம கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுறதுல எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. அதில் இது ஒரு முக்கியமான முதலாவது பாவம். இரண்டாவது, தேவ பக்திய பழக்கிறதுக்கு பதிலாக தேவ பக்தி இன்மைய பிள்ளைகளுக்குள்ள விதைக்கிற போதனைகளை கொண்டு போகுதல், தேவ பக்தி இன்மைகளை விதைக்க முற்படுதல், தேவ பக்தி இன்மைகளை விதைக்க முற்படுதல். அதன தேவ பக்தி இன்மை, பெருமை, ஏமாற்று, கலகம் அல்லது புரட்சி, போன்ற இந்த விடயங்கள் பொதுவாக கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள அது மெல்லமா விதைக்கப்பட முடியும். பெற்றார்களுடைய அதிகாரம், பெற்றார்களுக்கு பிள்ளைகளுக்கும் இருக்கிற அந்த அந்தஸ்து நிலைகள் கவனிக்கப்படாம பிள்ளைகளை திருப்பி கதைக்க பழக்கிறது, பிள்ளைகளை அவர்களுக்குள்ள சில வஞ்சிப்புகளை நாமல் பழக்கிறது. அப்பா இல்லை என்று சொல்லு, அல்லது அதை விட்டுடு, அது பரவாயில்லை அப்படி என்று பிள்ளைகளுக்கு நாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரியான சில விதைகளை விதைக்க வலிக்கிறது, அல்லது அவர்கள் கலகம் செய்கிற அளவுக்கு, அல்லது அவர்கள் எங்களுக்கு எதிராக புரட்சி செய்கிற அளவுக்கு நாங்கள் அதை லேசா எடுத்துக் கொள்ளுறது, பிள்ளைகள் திருப்பி வாய் காட்டுறது, அந்த கதைகள் எல்லாம் அது தேவ பக்திக்கு எதிரான விஷயங்கள். ஏன்னா அவர்களுக்குரிய நிலைய நாங்கள் குடும்பத்தில் அந்த தேவ பக்தி அது இல்லை. அது பரலோகத்திலும் சரி பூமியிலும் சரி பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கும் தங்களுக்கும் இருக்கின்ற அந்த இடைவெளியினுடைய அளவை நல்லா விளங்கி இருந்தார்கள். அதெல்லாம் தூசியும் சாம்பலும் தூளும் மண்ணும் இருக்கிற நாங்கள் என்ற அந்த கதை பேச்சு, அந்த சரியான நிலைமை நல்லா விளங்கி அவர்கள் கதைக்கிறேன். அதே போல பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற அந்த இடைவெளி சரியாக பிள்ளைகளுக்கு படிப்பிக்கப்பட வேண்டும். அது தேவ பக்தி தான் அதை கொண்டு வரும். அது பல முதலாம் கற்பனையிலிருந்து பல கற்பனைகள் அதை எங்களுக்கு காட்டு. நாங்கள் அதை இல்லாம அதுகளை படிப்பிக்காம பிள்ளைகளை நாம கதைக்க என்கரேஜ் பண்ணினா, பிள்ளைகளை நாம கதைச்சா திருப்பி கதைக்க வாதம் பண்ண அப்படியெல்லாம் கதைக்கிறதுக்கு நாம அந்த லிமிட் நாம கவனமாக விளங்காம பிள்ளைகளுக்கு படிப்பிக்க அந்த விதைகளை விதைச்சா அது போக போக கடைசியில நமக்கே டிரெக்ஷன்ஸ் கொடுக்கிற அளவுக்கு வளர தொடங்கும். அது பள்ளிக்கூடங்கள்லையும் அது வேற ஒரு இடங்களும் அப்படிதான் அது வர தொடங்கும். அதை நாங்கள் சொல்ல தேவ பக்திக்கு பதிலாக தேவ பக்தி இன்னைகளை பிள்ளைகளுக்கு போதிக்கிறது. நாங்கள் டைரக்டா ஒன்றும் இதை கதை செய்ய போறது இல்லை. ஆனா இப்படித்தான் அதுகள் போகுது. பெருமை எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி பிள்ளைகளை எண்ணுவதற்கு
வீட்டிலேயே நாமல் அதை விதைக்கிறது மெல்லமா அல்ல. அதனால சரியான கவனமா இருக்கணும். இதெல்லாம் அந்த அந்த பெருமை என்கிற அந்த பாவம் அது எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணுற பாவம். அதுகள் பிள்ளைகளினுடைய லெவல் அதெல்லாம் சேர்ந்து அந்த அவர்களுடைய நிலைய சரியாக நாம படிப்பிக்கப்பட வேண்டும். அவர்கள் யாரு, அவர்களுடைய நிலைமை என்ன. ஆனா பல பேர் அப்படி நம்மளுடைய உலகத்துல கிறிஸ்தவர்களுக்குள்ள என்று சொல்றாக்கள் இதுகள் சரியான குறை. அதுல கடைசியில் அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் அதிகாரங்களுக்கு எதிராக எழும்புற அந்த நிலப்பாடுகள் அல்ல, அது செயல்பாடுகளை அவர்கள் கொண்டு அமையினம். அது யூனிவர்சிட்டிகள்ல கூட நம்ம நாடுகள்ல அது இருக்குது அல்ல. அதில் அவருடைய ஆக்களுடைய வயசும் அவருடைய நிலைமைகளும் ஆனா கலைக்கிறான் திரு அதை தாங்களும் ஒரு ஆக்கள் என்று நினைச்சு. அதுல சீன தூதுவர் சொன்னார், நீ ஆப்டர் ஒரு 20-22 வயசு பொடியன், அப்ப நீங்கள் ஒரு ஆக்கள் நினைச்சு ஊடகம் ஊடகத்தால அவருக்கு ஒரு பதில் கொடுக்க வலிக்கிறது, அல்லது தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் மாதிரி அவர் யோசிக்கிறது. இதெல்லாம் வீட்டில அவர் ஒரு ஆக்கள் என்று நினைச்சு பெற்றார் வளர்த்த அதெல்லாம் அவிசுவாசிகள். ஆனா கவனம் அது நமக்கு இருக்க இயலாது, அவர் இருக்க இயலாது. அல்லது ஜேவிபி என்று சொல்றது என்பிபி அவர் 1971ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்திட்ட இறமைய விக்கிரீனமாம் என்று சொல்லி அப்ப இருந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவர்கள் புரட்சி செய்ய வழிகட்டையாக்கள். அவர்கள் நாம தெரியும் புரட்சி ஏதாவது செய்கிறேன்னு சொன்னா அது லெசர் மேஜிஸ்ட்ரேட் செய்ய வேணும் என்றது அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஆட்களுக்குள்ள இருந்து அது வரணும். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள உடன்பாடு இல்லாட்டி அவர்கள் அதை செய்ய எல்லாத்துக்கு பைபிள் அனுமதிச்சிருக்காங்க. தவறுகள் யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டிருக்கிற ஆட்கள் வெளிக்கிட்டு கடைசியில 60,000 பேர் அதே அரசாங்கத்தால நாளாந்த மகாவலி கங்கையில பிரேதம் மிதக்க விட்டு இருந்தாங்க. 60,000 பேரை வெட்டி எறிஞ்சிருந்தாங்க. அந்த ஜேவிபி ஆக்களையேதான் ஜேவிபி ஆக்கள் வெட்டேல ஜேவிபி ஆக்களை வெட்டினாங்க. அதனால கலகம் எழுப்புற அந்த நடவடிக்கைகள் வீடுகளில பெற்றார் தங்களோட பிள்ளைகள் கதைச்சு பழகி அந்த விஷயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு பழக்கிற முறைகள்ல இருந்து வர்ற விஷயம் இதுகள். உனக்கு பிள்ளையா இருந்தாலும் சத்தம் போடாம எங்க அதிகத்துக்கு வரைக்கும் இரு, நீ ஒரு ஆள் இல்ல எங்களுக்கு அதை கதைக்கிறதுக்கும் எங்களோட அதை வாக்கு வாங்கப்படுறதுக்கும். இதுவரையும் பிள்ளைகளுடைய நிலை என்னென்று வீட்டில் ஒழுங்கா படிப்பிச்சிருந்தா அதே வெளியில போய் தாங்கள ஆக்கள் அவளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் யூனியன், இந்த யூனியன் எல்லாம் நாங்கள் எப்பயுமே எதிர்க்கிறோம். வேதத்துக்கு அது சரியில்லை. அது கால் மார்க்சிசம், அது முழுக்க முழுக்க இந்த மார்க்சிச கொள்கையில ஒரு செட்டப். அதை ஏற்கனவே நாங்கள் படிப்பிச்சு நாங்கள் அந்த ஆசிரியர் சங்கங்களோ அல்லது நாங்கள் வங்கியாளர் சங்கங்களோ நாங்கள் அங்கத்துவம் வகிக்கிறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் சேர்ந்துதான் கழகத்தை அவர் ஊட்டுறார்கள். அரசாங்கத்துக்கு எதிராக ஆசிரியர் சங்கம் கழகம், அதை அவரே ஒரு புது பேர்கள்ல சொல்லுவினோம் எங்களுக்கு. ஆனா பைபிள் சொல்லுது அது கலகம் செய்தல். இதெல்லாம் வேதத்தில் அப்படி பரிசுத்த கடவுளுக்கு எதிரான தேவபக்தி இன்மையினுடைய வெளிப்பாடுகள் இதுகள் எல்லாம். அதே காலப்பகுதியில் சிங்கள அப்படியா இளைஞர்கள் எழும்புறினோம் என்று இங்க திரு வேறு பிள்ளை பிரபாகரனும் 22 வயசுல அவரும் வெளிக்கிட்டு. அப்ப எல்லாம் கவனிச்சுக்கொள்ள வீடுகள்ல பிள்ளைகளோட கதைக்கிறது தேவபக்தி படிப்பிக்கிறதுக்கு பதிலாக தேவபக்தி இன்மைகளை பிள்ளைகளுக்கு முன்னால பிள்ளைகளோட சேர்ந்து கதைச்சு அதை விதைக்க வலிக்கிடுறாங்க. கடைசியில அதிகாரங்களுக்கு எதிராக ஏனைய குடும்பங்களுக்கு எதிராக பெற்றாருடைய விருப்பம் இல்லாம பிள்ளைகளை பிடிச்சு கொண்டு போறது, தங்களுக்கு ஆட்கள் சேர்க்க வலிக்கிட்டது, இதுவெல்லாம் அப்படிதான் கடைசியில முடிஞ்சது. கலகம் கலகம். அதனால அதை நாங்க சொன்னாங்க, ஒன்று ரயட் அல்லது பிரைடு அல்லது டிசீட், சுத்து மாத்துகளை பிள்ளைகளுக்குள்ள விதைச்சிடக்கூடாது. இது தேவபக்திக்கு எதிரான நடவடிக்கை. இது பிசாசினுடைய கொள்கை பற்றுகள், the principles of devil.
பிரின்சிபல்ஸ் ஆஃப் டேவில். சரியான கவனம். அதெல்லாம் பிள்ளைகளை நாம கதைக்கல திருப்பி கதைக்கா அதுக்கான லிமிட் நாம சரியா நிப்பாட்ட பார்க்கணும். அதுல இந்த பிள்ளை எப்படி கதைக்கு பாத்தியா என்று நாம சிரிச்சு புழுகி கொண்டிருக்கிற அது மாற தொடங்க ஏற்கனவே பாவத்தோட இருக்கிற பிள்ளை. அதனால சரியான கவனமா இருக்க வேணும். மூன்றாவது பாவம் யாராவது சமயத்தை படிப்பிச்சா சரி, யாராவது சமயத்தை படிப்பிச்சா சரி என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்க. யாராவது சமயம் படிப்பிச்சா சரி, யாராவது சமயம் படிப்பிச்சா சரி. Thinking it's enough whoever can teach religion. அப்படிதான் அதுகளை நாம கவனம். சமயம் அல்லது தெய்வ பக்தி பெற்றாருடைய பொறுப்பு இல்ல, அதான் பார்த்து இவ்வளவு நாளும் பதச்சினாங்க. இப்ப அதை விட்டு போட்டு தங்களுடைய அந்த பொறுப்பை வேற யார்கிட்ட இந்த டிரான்ஸ்பர் பண்ண வெளிக்கிட்டா அது பாவம். ஏண்டா பள்ளிக்கூட டீச்சர்கிட்ட கேட்க மாட்டார் கடவுள் ஏன் அந்த பிள்ளைக்கு சமயத்துல மார்க்ஸ் குறைவு வேண்டு. எங்களுக்கு தெரியும் பள்ளிக்கூடத்துல சமயம் படிப்பிக்கிற இல்ல, மெய்யான தேவபக்தி படிப்பிக்க இல்லை. அவர்கள் நாம சொன்னோம் அந்த சிவிலிட்டி, அதாவது அந்த கல்வி கற்ற அந்த உலக கல்வியாக அதை யோசிச்சு அதை சொல்லிக் கொடுக்கிறேன். உலக கல்வியாக சொல்லிக் கொடு. இயேசு 12 வயது சிறுமியை அவர் உயிரோடு எழுப்புதல், அல்லது அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு கொடுத்தல் என்ற இந்த டாபிக் எடுத்து போட்டு 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுல இருந்து இதான் பாடம். அந்த அற்புதம் அந்த சில விஷயங்களை சொல்லி கொடுத்து போட்டு அதுல அதுக்குள்ள என்ன ஓடுது, அவர்கள் தாங்கள் கொண்டு வந்ததை பகிர்ந்துண்டார்கள். அது அற்புதம் என்றது கூட கடைசியில படிப்பிக்கல பிள்ளைகளுக்கு. நீங்களும் கேட்டால் இயேசுவிடம் நீங்களும் கேட்டால் அவர் உங்களுக்கு சாப்பாடு தருவார். இதான் சமயம். அப்ப எப்படி இதான் சமயம் புத்தகங்கள்ல இதான் ஓடிக்கொண்டிருக்குது. அப்ப அவங்க புத்தகங்களை பார்த்தா பக்கா அந்த மெய்தேவத்திய இல்ல, அது அதுல இருந்து அந்த என்ன அந்த பாடம் படிச்சுக்கொள்றது என்ன விழுமியங்கள் அந்த உலகத்தவன் மாதிரியே அவிசுவாசிகள் மாதிரியே அந்த மகாபாரதம் அல்லது திருக்குறள் அல்லது வேற வேற இந்த அவர்களுடைய புத்தகங்கள் இருந்து அதுல இருந்து சில நல்ல கருத்துக்களை எடுக்கலாம் என்ற மாதிரி தான் மெய்ச்சமயம் என்ற ஒரு பேரில கிறிஸ்டியானிட்டி படிப்பிக்கிறீங்க. நாம எந்த கிறிஸ்டியானிட்டி ஐயோ அவன் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறான், அது மார்க்ஸ். அதனால ஸ்கூல்ல கிறிஸ்டியானிட்டிக்கு நாம நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். ஏன்னா மெய்சமயம் நமக்கு தெரியும். அதுக்காக அவர்கள் சொல்லி கொடுத்த வழியில நாங்கள் சொல்லி மார்க்ஸ் எடுக்க வைக்கிறது, அதை நாங்களும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அதனாலதான் நாங்க ஞாயிற்றுக்கிழமையில பிள்ளைகளை ஸ்கூல்ல இருக்கிற அந்த கிறிஸ்டியானிட்டி புக் எடுத்து முதல்ல அதுல இருக்கிறத பெற்றார் மினக்காட்ட அது என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்க சொல்லுறோம். ஏன்னா மற்ற நாளில இதுகள்ல நாம மினக்காட்டி இன்றைக்கு தேவபக்திக்குரிய நாள் தானே. அதனால தேவபக்திக்குரியது அவரோட பாடம் என்ன போகுதுன்னு பார்த்தா எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு ஒரு விதமான வெறுப்பும், அதே நேரம் சில பாடங்களை படிக்கல எவ்வளவு சிரிப்புமா இருக்கு. இது இயேசுடன் கேட்டால் உங்களுக்கும் சுகம் தருவார், அது சுகப்படுத்தல் ஒன்று நடந்தா அப்புறம். அப்ப இது சின்ன பிள்ளைகளுக்கு படிக்கல இயேசு கேட்டா சுகம் தருவார், சுகம் தருவார். இயேசு கட்டாயம் சுகம் கொடுப்பாரு, இயேசு கட்டாயம் சுகம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவர் உனக்கு சுகம் தரமாட்டதை நான் தீர்மானிக்க இல்லை என்ற ஒரு முடிவுல இருந்தா அப்ப அந்த பிள்ளை இயேசுட சுகம் கிட்ட வேற படிச்ச நாங்கள் சின்னல இருந்து இப்ப கேட்டா ஒன்னும் தர்றாரு இல்ல என்று கடைசியில இதெல்லாம் அப்ப போய் சும்மா நம்ம சின்னல இருந்து படிச்ச அப்ப பிள்ளைகளுக்கு மெய்ச்சமயம் சரியா படிப்பிக்கப்படுறது இல்ல. அவர் பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து மீட்டெடுத்தல்,
அந்த பாடத்தை எல்லாம் செலக்ட் பண்ணி அந்த அந்த இந்த உலகத்துல நாம எப்படி வாழ பாதுகாப்பும் சாப்பாடும் சின்னல் இதுகளைத்தான் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது. பேதுருவை சூதர்கள் விடுதலையாக்குதல். அப்ப அதை படிப்பிச்சுட்டு நாங்களும் இயேசுவே என்று கேட்டால் அவர் நமக்கு விடுதலை விப்பார். அப்ப அங்க பக்கம் யாக்கோபு அப்ப விடுவிக்கப்படுகிறார், அவர் சிரச்சேதம் பண்ணப்பட்ட. அப்ப அந்த பாடம் அது புத்தகத்துல இல்ல. பிள்ளைகளுக்கு ஒரு அந்த பைபிள்ல வேதத்தை மெய்ச்சமயத்தை மெய்த்தேவத்திய அந்த வேதம் ஒட்டுமொத்தமா என்ன சொல்லுது என்று சொல்லிக் கொடுக்க இல்ல. பிள்ளை ஒரு விதமான ஒரு பக்க ஒத்த ரூட்டு சமயம் படிப்பிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அவ கடைசியில அதுக்கு அது மெய்ச்சமயம் படிக்காதபடியால ஏதோ ஒரு விதத்துல ஒரு நம்பிக்கையோட வளரேக்கல அதுல அந்த நம்பிக்கையில மண் விழுந்தா அது கடைசியில அப்ப முழுக்க பொய் என்ற ஒரு நிலைக்குள்ள பிள்ளைகள் கொண்டு போகப்படுது. அதாவது நாங்கள் அப்படி இல்லை, அங்குல என்ன இருக்கு அதுக்கான வேத மற்ற பக்கத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து அந்த பாடங்களை காட்டிடுறோம். அதில் எப்படி இல்லையோ அவர் தர முடியும். அதாவது நாங்கள் உமக்கு சித்தமா இருந்தால் என்னை சுத்தமாக்க, உமக்கு சித்தமா இருந்தா என்ன விடுவியும், உமக்கு சித்தமா இருந்தா எனக்கு சுகம் தயார். ஆண்டரே சுகத்தை நான் விரும்புறேன், நீரும் நல்லா இருக்கணும் விரும்புறேன், ஆனாலும் சுகம் இல்லாமத்தான் நான் இருந்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தணும், அதுக்கு நான் ரெடி ஆண்டவரே, உங்களுடைய கிருபை அதுக்கு எனக்கு போதுமா இருக்கும் என்று நீர் சொல்லி இருக்கிறேன். பிள்ளை இப்படிதான் பிள்ளைகளுக்கு அந்த மெய்த்தேவத்தை படிப்பிக்கிறார். அதனால நாம வேற யார்கிட்டையும் இந்த சமயம் படிப்பிக்கிறத விட்டுட்டோம் என்றா அது பாவம், அது பாவம், அது பாவம். அதை விட ரோமன் கத்தோலிக்க டீச்சர் மேர் விட்டா முடிஞ்சு போச்சு. அது அது ஆதியாம புத்தகத்தை நம்பாதையாக்கள் இல்ல, ஆதியாமத்தையே நம்பல. அப்ப அப்புறம் என்ன மிச்சங்களை நம்புறோம், இயேசு உயிரோடு எழுந்த கிறிஸ்துமஸ் இது அதுதான் அவளுக்கு தெரிஞ்சது. அப்ப 10 கற்பனைகளுக்கு எதிரான சமயம் தான் படிப்பிக்கப்பட தொடங்குது. அதுல இங்க எல்லாம் அதுல நாங்கள் அதற்குள்ள சரியான ஸ்கூல்ல என்ன கிறிஸ்டியானிட்டி பாடம் போனாலும் ஞாயிற்றுக்கிழமையில 52 வாரம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு 10 பாடமோ 12 பாடம் தான். நாம அந்த பாடத்தை சரியா கவனமா வாசிச்சு பிள்ளைகளுக்கு வேதத்தினுடைய அந்த முழு போதனையும் சரியா கொடுக்கறதுக்கு பெற்றார் கவனிக்க வேணும். 4வது பாவம் நாளாந்தம் பிள்ளைகளுக்கு வினாவிடை போதனை. நாளாந்தம் பிள்ளைகளுக்கு வினாவிட போதனை அவசியமில்லை என்ற இருக்கும் செயல், அவசியம் அல்ல என சிந்தித்தல். நாளாந்தம் பிள்ளைகளுக்கு வினாவிடை போதனை அவசியம் அல்ல என சிந்தித்தல். இந்த நாங்கள் சின்ன ஆட்கள் சின்ன வயசுல 3 வயசுல இருந்து நாங்கள் தொடங்குறோம். பொதுவாக 3 இல்ல 2.5 வயசுல இருந்து நாங்கள் தொடங்குறோம். பொதுவாக பிள்ளைகளுக்கு அந்த சொல்லுகளையும். அப்ப உன்னை படைத்தது யார்? கர்த்தர் என்னை படைத்தார், அல்லது தேவன் ஆண்டவர் என்னை படைச்சார் என்று கடவுள் என்னை படைத்தார் என்று நாங்கள் சொல்லு. அப்ப அட்லீஸ்ட் கடவுள் என்று பிள்ளை சொல்ல தொடங்குது. பிறகு 3 வயசு 4 வயசு வரைக்கும் கடவுள் என்ன படைத்தார் என்று அதை சொல்ல பழகும். அவ பிள்ளைகள் அவங்க ஒரு 6 வயசு 7 வயசு வரைக்குள்ள பிள்ளைகள் அந்த நாமல் எழுதி கொடுத்திருக்கிற 150 கேட்டகிசத்தையும் அவர்கள் 1-2 தரம் அவர்கள் முழுக்க சொல்லிக் கொடுக்கப்பட்டு அவர்கள் வளர்க்கப்பட்டிருக்கணும் என்றதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அதான் அப்படிதான் நாங்கள் பிள்ளைகளை வளர்த்தினாங்க, நான் பிள்ளை வளர்க்கிறதுனால அப்படிதான் சபையில நாங்கள் வளர்க்கறதுக்கு எல்லாரையும் நாங்கள் அப்படித்தான் ஊக்கப்படுத்துறது மட்டுமில்லை, அப்படித்தான் நாங்கள் அதை இருக்கிறோம். அது நாளாந்தான் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா வளர வளரக்குள்ள நாங்கள் எங்களுக்கு தெரியும் அது அடுத்த பிள்ளைகளுடைய சிறுவர் சிறுமியர் வினாவிடையிலிருந்து அது அடுத்தது இளைஞர் வினாவிடைக்கு மாறும். பிறகு அது வளர்ந்தவர்களுக்கான வினாவிடையா மாறும்.
இப்படியான இந்த வினாவிட போதனைகள்ல நாங்கள் தொடர்ச்சியா படிப்பிச்சு கொண்டு வரைக்கல சில வேளையில பிள்ளைகளுக்கு அதுல அந்த பரிச்சயமான பிற்பாடு அதுக்காக அவங்க மறக்க மாட்டினோம்ன்றது இல்ல. நாங்கள் வேற சில நாங்கள் சொன்ன மாதிரி இப்ப அந்த படைப்புகள் அல்லது ஓய்வு நாடுன்னு நாங்கள் சொல்றோம், அதையும் வினாவிட டைப்ல நாங்கள் அந்த புக்களை வாசித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தொடங்குறோம். ஆக பிள்ளைகளுக்கு வினாவிட முறையில நாளாந்தம் பாடம் போய்கொண்டிருக்கு, நாளாந்தம் போய்கொண்டிருக்கு. அப்ப நாங்கள் புக்ஸ் வாசிச்சாலும் புக்ல இருந்து அதை 1-2 கேள்வி நான் கொடுக்க சொல்லி சொல்றேன். நான் என்ன பிள்ளைகளுக்கு அந்த கேட்டகைசிங் மெத்தட் அதுதான் பைபிள்ல இருக்குது. அதில அதுவும் நாங்கள் சத்தியத்தை பிள்ளைக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப அது சரியாக அவசியமான அளவுக்கு அவரோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த புத்தகத்துல இருந்து பெற்றார் விளங்கி அதை சொல்லிக் கொடுக்க சொல்றோம். அப்ப 1-2 கேள்வி கட்டாயம் எழுதி இருக்கிறத. அப்ப இது நாளாந்தம் செய்யப்பட வேண்டிய விஷயம். இதுல ஒரு நாள் நாம அவர்கள் நம்மளுடைய நிர்வாகத்திலிருந்து தனி குடும்பம் அமைச்சு போகும் வரைக்கும் இது ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு கேட்டகிசம் போய்கொண்டுதான் இருக்கு. அது சிறுவர் கேட்டகிசம் மட்டுமில்ல, அடுத்த கேட்டகிசம் வேற புத்தகங்கள் அடிப்படையிலும் அது நாம போய்கொண்டிருக்கு. அதில இதை தயவு செய்து நாம மறக்க வேண்டாம். அப்ப அதே நேரம் நாங்கள் இடையில புக்ஸ் நாம மெத்ததுல கேட்டகிசம் மாதிரி போனாலும் நம்மளோட அடிப்படை அந்த கேட்டகிசங்கள் கர்த்தருடைய ஜெபம் என்றால் என்ன, முதலாவது விண்ணப்பத்தில் என்னதுக்காக ஜெபிக்கிறோம், இதெல்லாம் இடையில நாம அதுகளையும் அன்றைக்கு மாத்தி மாத்தி சில வேளையில கேட்க தொடங்குறோம். அப்ப ஒரேடியா புத்தக படிப்போடு ஒரேடியா இதை விட்டு போட எங்களுக்கு தெரியும் நாங்கள் பாவ உலகத்துல வாழ்றபடியாலே நாங்கள் எங்களுக்குள்ளையும் பாவம் இருக்கக்கூடிய நமக்கு இன்னும் அதனுடைய பாவத்தின் விளைவான அந்த மறதி இன்னும் இருந்து கொண்டு இருக்குது. அதனால சின்னாக்களுக்கு படிச்சபடியால அவர்களுக்கு அப்படியே பதிஞ்சு போய் நிக்க போறது இல்லை. ஏன்னா இது எக்கச்சக்கமான விஷயங்கள். அதனால அத ஒரு ருட்டீன்ல தாயின் தகப்பனும் தேவையான நேரங்கள்ல பிள்ளைகளுக்கு இருந்துட்டு யோசிச்சு ஞாபகம் அந்த அவதார புத்தகத்தையும் இருக்க சொல்லுவோம். இன்றைக்கு இடைக்கல நாங்கள் மாற்றி அதுல பிள்ளைகளை அதுல இருந்து டச் இல்லாம போயிடக்கூடாது என்றதுக்கு நாங்கள் அந்த வேதத்துல சேர்ந்த வேத வாரவன் பழசு புதுசு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சரியா கொடுக்கிற மாதிரி நாங்கள் அப்படிதான் பிள்ளைகளுக்கு நாளாலும் ஏதோ ஒரு கேள்வி பதில் போய்கொண்டிருக்க வேணும். அது அப்ப சின்னாருக்கு இதுகள் பெரிய இந்த புத்தகங்கள் ஒன்று முழங்காட்டி அவருக்கு அப்ப கேட்டகிசத்துல இருந்து முதல் 2 கேள்வி, பெரியாக்களுக்கு அடுத்த ஒரு 2 கேள்வி ஆகிய மாறி மாறி இந்த விஷயங்களை நாங்கள் இதுகளை நாங்கள் இப்ப அதுக்கெல்லாம் வாசிக்கிறதுல ஏதோ ஒரு சும்மா வாசி போட்டு போறோம் அது அதாவது நாம வாசி போட்டு பிள்ளைகிட்ட கேள்வி கேட்கணும். அது என்ன அப்ப அது என்ன அவளுக்கு அது உள்ளுக்கு போயிருக்க வேணும். அப்ப அப்படிதான் நாம ஒவ்வொரு புத்தகத்திலையும் இருந்து ஒரு அந்த நாங்கள் இப்ப எழுதுற அந்த வாசிக்கிற புத்தகங்கள்ல ஒரு 5 அல்லது 4 மெயின் டாபிக் தான் இருக்கும். அப்ப அந்த மெயின் டாபிக்ல இருந்து ஒரு 2 கேள்வி ஒரு பிள்ளைக்கு 6-7-8 கேள்வி அந்த புத்தகத்துல இருந்து மெயினா தெரிஞ்சிருந்தா சரி. நம்ம போகும்போது இது நாங்கள் எழுதுறது பெரியாக்களுக்கு சேர்த்து, இது சின்னாக்களுக்கு மட்டும் இல்லை. அதாவது நான் சொல்ல 10, 12, 14 வயசாக்களுக்கு மட்டும் இல்ல, இது பெரியாக்களுக்கு மேல 40, 30 வயசாக்களுக்கு நான் எழுதுறேன். அதனால அது அந்த லெவல்ல எழுதுறதுக்குள்ள நாமள பிள்ளைகளுக்கு அதுக்குள்ள ஜூஸ் மாதிரி எடுத்து கொடுக்கறதுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதை செய்யாம நாம விட்டா அப்ப இது சில விடையில நமக்கு அப்ப இதுகளை நாங்க படிக்கிற சில விடையில நாங்கள் அனுபவிக்கிற சில விஷயம் பிள்ளைகளுக்கு சத்தியங்கள் நல்லா தெரியும். ஆனா டக்கண்டு சில சிம்பிளான விஷயம் கேட்டே தெரியாம போயிடுது. உதாரணத்துக்கு புதிய ஏற்பாடு சொன்னேன்னு கேட்டா டக்கண்டு தெரியாது, அப்ப மறக்குது. அது இதே விஷயம் நாம ஸ்கூல்கள்ல மச்சியாக்கள் பிள்ளைகள்ட்ட அதை அவளுக்கு தெரிஞ்ச அதுகள் இல்ல. அப்ப டக்கண்டு லாஸ் பிரேயர் தெரியுமோ, பரமண்டலம் தெரியுமோ, சொல்லுவாப்பம் இல்ல. அதனால நாம ஒவ்வொரு கத்தருடைய நாளைக்கு சொல்றபடியால சில வழியில அது பாடமா இருக்கலாம். அப்படி சொல்ல செக் பண்ணி இருக்கு நம்மட பிள்ளைகளை அவ்வளவு உறுதியா நீங்கள் நிற்கிறீர்கள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வரமாட்டோம் என்று. அப்ப 10 கட்டளை தெரியுமோ என்று கேட்டா பிள்ளை பட்டு 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 சொல்லிச்சது, அதனால வாழ பொத்திச்சு நம்ம ஹெட் மாஸ்டர் உட்பட இல்ல. நாங்கள் மெய்யான சேவை பத்தி வெறும் வெறும் ஆகத்துல சிலம்பம் அடிக்க இல்ல, நடிக்க இல்ல. நாங்கள் ஏதோ பெரிய வைராக்கியம் என்று உண்மையில நாங்கள்
எங்களுக்கு தெரியும் என்ன செய்கிறோம். அப்படியா கத்தருடைய ஜெபம் தெரியும், அதை சொல்லி காட்டும் பாபா. அதை விட்டா அடுத்தது நாங்கள் அந்த ஏபிசிரியல்லையும் பிள்ளைகளை எப்பயுமே ரெடியா வச்சிருக்கவன் அதுல வச்சுக்கொண்டுதான் அடுத்த இந்த சத்தியங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது நாளாந்தம் அப்ப ஏதோ ஒரு விதத்துல கேட்டகிசங்கள் உள்ளுக்கு போய் கொண்டிருக்கவன். அது இல்லாட்டி அது பெற்றாருடைய பாவம். ஐந்தாவது பாவம், பிள்ளைகளுக்கு பிழையான உதாரணங்களாக வாழுதல். பிள்ளைகளுக்கு முன்பாக பிழையான உதாரணங்களாக வாழுதல். பிழையான அல்லது தவறான உதாரணங்களாக வாழுதல். அதாவது முற்பிதா சொல்ற மாதிரி அது எங்களுக்கு தெரியும். வேதத்துல நாங்கள் திருப்பி பார்க்கிறோம். சுவிசேஷம் காட்டப்பட வேணும். சுவிசேஷம் காட்டப்பட வேணும் எப்பவும். அதுக்கு பிறகுதான் வாய் திறக்கணும். அதான் வேதத்துல ஆர்டர். காட்டாதையாக வாய் திறக்க கூடாது சுவிசேஷத்தை பற்றி. அதான் நாங்கள் திருச்சபையிலும் சரியாக அதை சொல்லி இருக்கிறோம். நாமல் வாழ்க்கையில காட்டாம வாயால கதைச்சு கொண்டிருக்கிறது அது சுவிசேஷத்துக்கு பாரிய அவமானமும் அது நேரம் கடவுளுடைய ராஜ்யத்தை இடிக்கிற வேலையும். அதான் அந்த கொஞ்சம் குறை கிறிஸ்தவர்கள் செய்கிறது, அல்லது கொஞ்சமான கிறிஸ்தவர்கள் செய்கிறோம். அதான் முழு கிறிஸ்தவர்கள் வாழுகிற முழு கற்பனையின்படி அதை நாம கதைக்க போறோம். அத கிறிஸ்துவ மலைப்பிரசங்கத்தில் வடி வச்சனர். உங்களுடைய வெளிச்சம் காட்டப்படட்டும். முதல் நடவடிக்கை நாம இது நம்மள்கிட்ட பிறந்திருக்கிற எங்களுடைய எலும்பு மாம்சமா இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னாலேயும் அது உண்மை. வீட்டுல அது செய்யப்படாம என்ன வெளியில நாம அதை காட்ட வலிக்கிறது. பிள்ளைகளுக்கு வீட்டுல ஒரு இது, ஆக்களுக்கு முன்னால இன்னொரு மாதிரி அப்பா அம்மாக்கள் செய்யறோம்னா அப்ப அந்த நடிப்பு தெரியுது வடிவா. அப்ப நமக்கு ஆண்டவருக்கு பிடிக்காத பைபிள்ல ஆண்டவருக்கு பிடிக்காத மிகப்பெரியவாக நடிப்பெல்லாம் மாய்மாலம் நடிக்கிறார். உள்ளத உள்ள மாதிரி இல்லத இல்ல மாதிரி வாழ்றதுன்னு சொல்லுறார். இதை விட நடிக்க வலிக்கிட்ட ஆண்டவருக்கு, அதாவது ஆறாமல் நடிச்சு தங்களுக்கும் தீர்மானம் எடுக்க தெரிஞ்ச மாதிரி கடைசியில எல்லாம் நாசமானது. அதுல பெற்றார் தேவ பக்திய நாங்கள் அதை கடமைகளை காட்ட வேணும் பிள்ளைகளுக்கு. அதுல நாமல் என்னத்த கேட்டகிசங்கள் மிச்ச விஷயங்களை நாமல் சொல்லிக் கொடுக்கிறோம் அது நம்ம வாழ்க்கையில இருக்க வேணும். அதாவது நான் சொல்ல பிள்ளைகிட்ட கேட்டகிசம் பிள்ளைகிட்ட நாம கேட்கிறோம், பிள்ளைகிட்ட புத்தகம் கொடுத்து நம்மகிட்ட கேட்கறதுக்கு விட்டா நாமல் பிள்ளைக்கு அதான் உதாரணம். அப்பாவுக்கும் தெரியாது அம்மாவுக்கும் தெரியாது, அல்லது அப்பாவுக்கு தெரியாது அம்மாவுக்கு தான் தெரியும். அப்ப பிள்ளை வீட்டுல ஒரு ஆள் இருக்கிறதானே தெரியாமன்ற அந்த சிந்தனையில் பிள்ளைகளுக்கு ஒரு அலட்சியம், ஒரு வேக்காட்டு தேவபக்தியை ஏற்படுத்த காரணமா. அதனாலதான் நாங்கள் எப்பயுமே எம்பசைஸ் பண்றது தகப்பனுக்கு முதல் தெரியணும், அதே நேரம் தாய்க்கும் தெரியணும். அதுல அந்த பிள்ளைகளுக்கு முன்னால பிள்ளைகள் நம்மளை குறைச்சு மதிப்பிட போட்டுடையலாது தெய்வ பக்தியில. ஒரே படிப்பு எல்லாம் இருக்கலாம். நாங்கள் இதான் எங்களோட லெவல், இதுக்கு மிஞ்சி உங்களை படிப்பு தான் தெய்வ பக்தி இப்ப எங்களுக்கு சொல்லி தந்திருக்குது. அதனால நாங்கள் அது சொல்லி அது எங்களுக்கு தெரியாது டியூஷனோ வேற இதுக்கு நாங்கள் விடலாம். ஆனா மெச்சமயம் வேற யாக்கள் படிப்பிக்கலாம், நாமெல்லாம் படிப்பிக்க போறது என்றபடியா நமக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அந்த அதுதான் எங்களுடைய நித்திய வாழ்க்கைக்கும் தற்காலிக வாழ்க்கைக்குமானது. அது தெரியாம நாம பிள்ளைகளை ஒரு காலம் எதிலையும் நாம வளர்த்து நிப்பாட்டுகிறார். அதுல நடிச்சிடவே நாம் 10 கேட்பன கர்த்தருடைய ஜெபம், பாட்டு தொடக்கிறது, பாட்டு பாடுறது, இதுகள் அதுகள் எல்லாத்திலையும் நாம
பிள்ளைகளுக்கு முன்னால எங்களுக்கு தெரியும் என்றதை வடிவாவலுக்கு உறுதியாக அதை காட்டி இருக்க வேண்டும். அல்லது சில சந்தர்ப்பத்தில் நாம உறுதியா காட்டி சில இதுல நாம பிஸியா இப்ப சில வழியில இங்கிலீஷ் பாட்டுகள் படிச்சு பாடமாக்கிய சில வழியில் நமக்கு அதுக்கு டைம்கள் இல்லை இல்ல. ஆனா நாங்களும் இங்கிலீஷ் பாட்டில் நாங்களும் சேர்ந்து மற்ற நேரங்கள் படிக்க அவர் தாங்களே தொடங்குறீர்கள். சில நமக்கு நாமள பரிச்சயம் இல்லை. அதுக்காக பிள்ளைகள் அப்பாவுக்கு தெரியாது என்று அது நினைக்கையில அப்பா நினைக்கடையில இன்னும் இல்ல. ஆனா அப்பாவுக்கு இதை விட வேற எதுவும் தெரியும் இங்கிலீஷ்ன்றது பிள்ளைகளுக்கு ஏற்கனவே அது உறுதிப்படுத்தப்பட்டது அந்த பாட்டுகள். அதனால அப்பாவுக்கு சாதம் தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் என்ற நிலைப்பாட்டை பிள்ளைகளை ஏற்படுத்திடக்கூடாது. தெய்வ பக்தியில வேற எதுலையும் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தெய்வ பக்தியில வரையல என்ற தெய்வ பக்தி தான் இந்த உலகத்துக்கு மினிவர்கள் உலகத்துக்கும் விதியோசனமா. அதனால அதுதான் நாங்கள் இந்த முன்னுதாரணம் என்று சொல்லுறோம். பிள்ளைக்கு வசனம் கேட்கறதுக்கு முன்னுக்கு நீ ஒரு 50 வசனம் சொல்லி காட்டி இருக்க வேணும். அந்த வசனம் நல்லாடி வேற வசனம் ஆகும். என்ன பிள்ளை தெரியும், அப்பாவுக்கு எனக்கு தெரிய வசனமும் அப்பா தெரியும், நானும் பாடமாக்குத்தான் பாடமாக வேண்டாம். அவர் இங்கிலீஷ்ல சொல்லுவ வசனங்களை கேட்க நாமளும் அப்படி ரவுண்ட் பிடிச்சி நாங்களும் சொல்ல உங்களுக்கு தெரியுமோ எனக்கு தெரிஞ்சபடித்தானே உங்களுக்கு தெரியுது. சில இதுகள் நாங்கள் இன்னும் நாமல் எங்கிட்ட கேட்கல அது நியாயமான பதில் கொடுக்கத்தக்க பிள்ளைகளாலையும் அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க விதத்தில் அமையும். அதை விட்டு போட்டு தெய்வ பக்தியில நாமல் கோட்டை விடையலாது. நம்மளுடைய உதாரணங்கள் அது அப்படி நாம விட்டோம்டா அது பிரச்சனை, அது பாவம். அதனால நாங்கள் தெரியும் அம்மா அப்பாட்ட 10 கற்பனைய தேவைப்படுத்துற என்ன தடுக்கிறேன்னு சபைக்கு முன்னாலே வச்சு கேட்டோம் நாங்கள். ஏன்னா பிள்ளைகளுக்கு தெரியணும், அப்பா அம்மாவுக்கும் இது தெரிஞ்சிருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் அதுல வேற அந்த முன்னுதாரணம் காட்டப்படுது. இந்த பெற்றாருக்கும் அதான் பிள்ளைகளும் அதுக்கு நம்ம பரவாயில்ல வேண்டாம். தெய்வ பக்தி நாங்க இந்தியாவில கொண்டு வந்து இந்த சயின்ஸ்ல என்ன இருக்கு தெரியுமா பெற்றாருக்கு நாங்க கேள்வி. அது இந்த உலகத்தோட மட்டும் போதுமானது. ஆனா இது இந்த உலகத்துக்கு இனி வர பொருளுக்கு தேவையானது. அதனால அதுல சரியான நாம கவனமா இருக்கவ. சோ இந்த குறிப்பான பாவங்களை தான் நாங்கள் அடையாளம் காணுறோம். இதை விட சில விஷயங்கள் நாம இந்த பெஸ்ட் டீச்சர் பெஸ்ட் என்று சொல்லி நாம கொண்டு போய் விடுறியாக்கள் அது முக்கியமான பாவம். அதுவும் ஒரு பாவம் தான். அது ஏற்கனவே நான் சொல்ல மத்தியாக்கள்கிட்ட படிப்பிக்க விடக்கூடாதுன்றதுல பிள்ளைகளுக்கு நாம் அதையும் எழுதலாம். 6வது பாவமா துன்மார்க்கரான போதனாசிரியர்களிடம் துன்மார்க்கமான போதனாசிரியர்களிடம் பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்ல விடுதல், பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க அனுப்புதல். துன்மார்க்கமான போதனாசிரியர்களிடம் படிப்பு சொல்லிக் கொடுக்க அனுப்புதல். அதுல நாங்கள் எப்பயுமே விரும்ப வேணும் தெய்வ பக்தியான ஆசிரியர்கள்ட்ட எங்க பிள்ளைகள் இந்த உலகத்திலையும் ஆண்டவருடைய 6 நாள் படைப்புகள் அவர் படைச்சிருக்கிறதுல படிச்சு கொள்றதுக்கு. எந்த பாடமா இருந்தாலும் 6 நாள் படைப்புகள் இருக்குது இல்ல. அது கணக்கோ மொழியோ அது விஞ்ஞானமோ சிவிக்ஸோ ஜியாலஜியோ ஜியோகிராபியோ ஆர்ட்டோ எல்லாமே 6 நாள் படைப்புகள் இருக்கிறதா ஆண்டவர் படைச்சதைத்தான் நாமல் ஒவ்வொரு படிப்பாக நாமல் படிக்க தொடங்குறோம். அப்ப தெய்வ பக்தியான ஆசிரியர்களை நாமல் சூஸ் பண்றதுக்கு முதல் நிலை கொடுக்க வேண்டும். திறமானியால் அவர் நல்லா படிப்பிப்பார் அது இதுன்னு நாமல் அவிசுவாசிகள் அல்லது துன்மார்க்கமான ஆட்களை நாமல் இவர்களை விட கூட நாமல் முன்னுரிமை கொடுக்க வலிக்கிறது. அது பாவகரமான ஒரு செயல். நம்மளுடைய நாட்டில பொறுத்தவரையில எங்களுக்கு எல்லாமே தமிழினத்தில
இந்த தேவனுடைய 6 நாள் படைப்பை நம்பி இருக்கிறார்கள் சரியான குறைவு. அது கிறிஸ்டியன் ஸ்கூல் என்று சொல்லுற இடங்களிலே அந்த கிறிஸ்டியன் சொல்ற பள்ளிக்கூடம் அப்படிப்பட்ட ஆட்களுக்குள்ளே அது குறைவு. இந்த படைப்பு புத்தகங்களை நீங்க வாசிக்கிறது தெரியும். அவ்வளவு அந்த அவங்க படிக்கிற புத்தகங்கள்ல அந்த பொய்கள்லாம் படிப்பிக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஆதி கடவுளுடைய படைப்பை கடவுள் படைக்கையில அது இயற்கையாக உருவானது என்று சொல்ற ஒரு சிந்தனை கூட தான் அதில் வந்து கொண்டிருக்கு. அப்ப அதை படிச்சுதான் புறமான ஆக்களா யூனிவர்சிட்டிலயோ இதெல்லாம் படிச்சுட்டு ஆக்கள் இங்க வந்து படிப்பிச்சு கொண்டு. அப்ப தமிழினத்துக்குள்ள விரல் விட்டு தேடி எடுக்கிற வேணும் அப்படிப்பட்ட ஆக்களை. அப்ப நம்முடைய சூழ்நிலையில நாம இன்னும் அதிக கரிசனை எடுக்க வேண்டியிருக்குது. பிள்ளை அப்ப என்ன படிச்சு கொண்டு வருதுன்றது. அப்ப எப்படி கிறிஸ்டியானிட்டியை நாம ஞாயிற்றுக்கிழமைகள்ல கவனிச்சு நாம எடுக்கிறோமோ அதேபோல தாயோ தகப்பனோ ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒன்று ஒதுக்கி அண்டண்டைக்கு என்ன படிக்கிறாங்கன்றதை விளங்கி அதை பிள்ளைகள் தாங்களாகவே ஜட்ஜ் பண்ண தெரிகிற அளவு வரைக்கமாவது இல்ல. அந்த என்ன ஜட்மெண்ட் கெட்ட வார்த்தைக்கு இது எங்க முரணா இருக்குது என்ற அந்த விவேகம் வரும் வரைக்குமாவது பிள்ளைகளுக்கு நாளாந்தம் அந்த காப்பிகளை செக் பண்ணி இருந்தா செக் பண்றது அவசியம். அது கத்தரி ஸ்தோத்திரம் 1ஆம் ஆண்டுல இருந்து 5ஆம் ஆண்டு வரைக்கும் பொதுவாக அண்டண்டைக்கு படிச்சதுல சைன் பண்ண சொல்லி கேட்கிறோம். 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அது பெற்றாரும் கவனம் எடுக்கணும் படிப்பித்தல் என்று அவர்கள் யோசித்தது. ஆனா நாமல் கவனம் எடுக்கிறோம் என்னன்னா அதுல படிப்பிக்கிறது வேதத்துக்கு ஒத்ததா இருந்ததா இல்லையான்னு கவனிக்கிறதுக்கு. அது 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு சரியா நாம அதை போட்டோமோ பிள்ளைக்கு அதுக்கு பிறகு தெரியும். இப்ப ஸ்கூல்ல அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் என்னன்னு நாம சொல்றது தமிழ்ல படிச்சுட்டு வந்த நீங்க அது மறந்துடுவேன். இங்கிலீஷ்ல தான் இப்ப எல்லாருக்கும் தெரியும். கடை சாப்பாடு இப்படித்தான் அதுல போடுவாங்க. கடையில் வாங்கும் உணவுகளை உண்ணல் கூடாது. அப்ப ஐயா நாம நூடுல்ஸ் நாம இருந்து டீச்சர் பேசுவாங்க கடை சாப்பாடு சாப்பிட டீச்சர் பேசுவாங்க எங்க எங்க பள்ளிக்கூடத்தை எழுதுறாங்க சுற்றாடல கொண்டு வராத கொப்பி எஞ்ச பொண்ணுக்கு. உண்மையில அந்த டீச்சர்ஸ் பிள்ளைகளுக்கு சத்தான போஷணையான உணவுகள் பெரும்பாலான பெற்றார்கள் கொடுக்கிற அறிவில்லாம கடையில காலம் பனிசும் பின்னேற இரவுக்கு வந்து பானையும் கொடுத்து போட்டு பிள்ளைகளுக்கு போஷணவையான சாப்பாடுகள் போவதில்லை என்றதுக்கு அவர்கள் அதை அப்படி ஒரு ஒழுங்குபடுத்தல சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனா அதை தேவபக்தியான நாங்கள் சரியா அது கடைசியா பிள்ளைகளுக்கு எப்படி அது போயிருக்குது இப்படி போக இல்லை. அதற்கு கடையில வாங்கி சாப்பிடுறதே அது ஒரு பிழை ஜங்க் ஃபுட்ஸ் என்ற மாதிரி போச்சு. அவ பிள்ளைகளுக்கு அப்ப நாங்களும் நம்ம தேவன் படைச்சதெல்லாம் எல்லாம் கடையில செய்யறதோ வீட்டுல செய்யறதோ கடவுள் படைச்சதெல்லாம் செய்யறோம். அதனால தேவன் படைச்சதுல ஒன்று நாம தள்ளிவிடத்தக்கது ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமானால் அது சரி. ஆனா நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான ஹெல்த்தியாக அந்த கார்போஹைட்ரேட் இதுகள் எல்லாம் ஒரு சமனாக இருக்க வேணும். அதுக்கேற்ற மாதிரி கடையிலே நாம வேண்டி நாம அதை சாப்பிடல தப்பு இல்லை. இப்ப பிள்ளைக்கு அந்த விஷயங்கள் அப்ப நாம சுற்றாடலோ மற்ற பாடங்களும் இப்படி கவனிச்சு பிள்ளைகளுக்கு நாம அது சின்ன வயசுல கொஞ்சம் போட்டுட்டோம்னா ஏன்னா நாம அனுப்புற பள்ளிக்கூடத்துல இருக்கிற எல்லாருமே அவர்கள் கத்தர சேவிக்காதையாக்கள். உண்மையில கத்தர நாம சொல்ற மாதிரி எங்களோட அந்த மெய்யான முழு விசுவாசத்தையும் கொண்ட ஆக்கள் இல்ல, வரலாற்று கிறிஸ்தவத்துல நிக்காத ஆக்கள். அப்ப அந்த விதத்துல எல்லாரும் துன்மார்க்கறா. அப்ப அவர்களுக்குள்ள இருந்து நாம பிள்ளைகளுக்கு நாம படிப்பித்தலை செய்து கொடுக்க அனுபவம் வேற வழி இல்லை எங்களுக்கு. அப்படி நாங்களும் ஒரு நல்ல கிறிஸ்தவ பள்ளிக்கூடமா சேர்க்கிறதுக்கு அப்படியோ ஸ்கூல் இல்லை. அதனாலதான் நாங்கள் அதுக்குள்ளேயே நாங்கள் சைவத்தையோ அல்லது அதி துன்மார்க்கமா இருக்கிற இந்த நேரடியா ஆப்போசிட்டா இருக்கிற ரோமன் கத்தோலிக்கத்தையோ அல்லது சைவத்தையோ நாங்கள் செலக்ட் பண்ணாம சரி பேரளவிலையாவது இருக்கிறதுல அனுப்புவோம். ஆண்டவர் இருக்கிறத வேற நான் என்ன செய்கிறேன்
அதை ஆண்டவர் பார்க்க நமக்கு இந்த நம்ம தமிழ் ஈழத்துல இதைத்தான் செய்யலாம இல்ல, அப்படி இல்ல ஒரு நல்ல சூப்பர் முழுக்க முழுக்க பைபிள் படிதான் படிப்பிக்கிற ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நிச்சயமா அவங்க நம்மளோட தொடர்பில் இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் அதுக்காக நிக்கிற யாக்கள் இலங்கையில நாங்கள் அதை தேடி பார்த்திருக்கோம், அப்படி ஒன்று இல்லை. அதனால நாம நமக்கு முன்னால இப்ப செய்யக்கூடியது அப்ப பிள்ளைகள் தங்களோட வயசுல அதை ஜட்ஜ் பண்ணும் வரைக்கும் அந்த பாடங்கள்ல எங்க வேதத்துக்கு முரணாக ஓடுறத மட்டும் கவனிச்சு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா அத பிள்ளைகள் டீச்சர் திருப்பி கேட்க சொல்லும். ஏன்னா நம்ம சொல்லி அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி டீச்சரே பிள்ளை மாதிரி சொல்லி கொடுக்காம மாறாத அத அப்பா இப்படி அம்மா இப்படி சொல்லி தந்தவ என்று சொல்லி கொடுத்தா அது பிள்ளைகளுக்கு அது பிரச்சனை இல்லை. அது நாங்கள் அவளை அவமதிச்ச மாதிரியும் பிள்ளை கதைக்காம இருக்கிறதுக்காக அதை பெற்றார் நாம அனுப்பிக்கல நாம அவர்களையும் பெற்றாருடைய ஸ்தானத்திலிருந்து 5ஆம் கற்பனை தேவைப்படுவது பெற்றாரையும் போதனை செய்வர்களை மதிக்க வேணும். போதனை டீச்சர்ஸ் அதை மதிப்பு இல்லாமல் ஆக்குறது நாம வீடுகள்ல கவனமா சரியா இருக்க வேணும். ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அவிசுவாசிகள் இந்த டீச்சர்ஸ் அவங்க கொம்மா வர சொல்லு இப்படியெல்லாம் கதைக்கிறேன் கொப்பர் சொன்னபடியே அப்ப கொப்பரை படிப்பிக்க சொல்ல இப்படி எல்லாம் கதைக்கிறேன். அப்ப எங்க பிள்ளைகளுக்கு அப்படி கதை கேட்கல. அப்ப நான் தான் பாத்தி அப்ப எவ்வளவு கடவுளுடைய கட்டளைக்கு எதிராக நடக்கிறேன் நம்ம ஐயா. நாங்கள் எப்பயாவது உனக்கு அவரை பற்றி அப்படி ஏதாவது கதைக்கிறோம் இல்ல, நாங்கள் ஒன்னாலும் அப்படி டீச்சர்ஸ் எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் கடவுளுக்கு பயப்படுற வழியால அதுல தெய்வ பயம் இல்லாத தேவத்தையோட முகத்துக்கு முன்னால இல்ல, அவங்களோட நிலை என்னன்னு தெரிய இல்ல. அவளே உன்னுடைய அப்பாவை கூப்பிட அம்மாவை கூப்பிட அப்ப அப்பாவை வச்சு படிப்பிக்க சொல்லணுன்ற அளவுகளுக்கு அவ அப்ப உண்மையில அது அவட பெருமை, அவளோட அறியாம அவட துன்மார்க்கத்தனம். அதே மாதிரி நாம இருந்து திருப்பி பவுன்ஸ் பண்ணி கொடுத்து விடையாது பிள்ளைகள்கிட்ட. ஏன்னா அவளுக்கு நமக்கு நாங்கள் கிறிஸ்தவர் அப்ப இதெல்லாம் கவனமா கையாளறதுக்கு நாம அவ பிள்ளைகளுக்கு தெய்வ பக்திய படிப்பிக்கிறது என்ன எங்களுக்கு அங்க போன தெய்வ பக்தி குழம்ப போகுது குழம்பம் கட்டாயம். உண்மையில நாங்கள் இந்த ஓய்வு நாள் மற்றது இந்த படைப்பு இதுகளெல்லாம் நாங்கள் புத்தகமா எழுதுறதுக்கு ஆரம்பிச்ச காரணமே டீச்சர்ஸுக்கு நம்ம பிள்ளைகள் நாம நேரமே நடிக விளக்கம் சொல்லி கொண்டிருக்கல அப்பா கூப்பிட அம்மா கூப்பிடன்னு பிள்ளைக்கு சொல்லிக்கூட பிள்ளை இப்படித்தான் சொன்னா முடிச்சது. இனி பிள்ளைய மாத்தலாது அவனுக்கு விளங்கும். அப்ப நீ உன்னோட கதைக்கிறான் இப்படிதான் போதும் ஞாயிற்றுக்கிழமை தான் எழுதுவார். இதுக்காவது இப்படி எழுத இல்ல உனக்கு 1 மாசம் தானே இல்ல அந்த அடே இதுக்காவது எழுதுன்னு சொல்ல நீ எழுதுறா இல்ல நீ முந்தைய அப்பா என்னவாவது செய்யுங்க ஓகே பரவாயில்ல. அப்ப அவனுக்கு தெரியுது நம்ம பிள்ளைகளுக்கு தேவை பக்தி இன்னைய பூத்தேராத என்று சொல்லி அதுக்காக நாங்கள் இதுகளை நாம எழுதுற பல முழு புத்தகங்களும் பிள்ளைகளை மையப்படுத்த நாங்கள் எழுத தொடங்கலாம். ஏன்னா நாங்கள் அவங்கள ஓநாய்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம் சின்ன வயசுல இருந்து. அதனால கவனமா அதால நான் அந்த புக்ஸ்களையும் பெற்றார் படிச்சிருந்தேன். சயின்ஸா இதுகளா விண்ணியலா அதா இதுகளா எல்லாம் தெரிஞ்சு நமக்கு ஒரு அளவுக்கு அவங்கள படிக்கலாம் அதுல சொல்லி கொடுக்கலாம்ன்றது. சோ இந்த மாதிரி இந்த பாவங்கள்ல இருந்து நாங்கள் காக்கப்பட வேணும். கிறிஸ்து மட்டும் எங்களுக்கு பெரும் இரக்கம் செய்திருக்கிறார். தெய்வ பக்திய பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதுக்கு இன்னும் அவர் எங்களை பெறப்படுத்துவார். இதுல நாங்கள் குறைவுகளா இருந்தா பெற்றார் நாங்கள் முன்னேற வேணும். கிறிஸ்துவனுடைய பலத்தில பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை கொண்டு தொடர்ந்து நாங்கள் இந்த பாவங்களை எங்களிருந்து அகற்றவும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவருக்கென்ற ஒரு ஜௌவன ஜனமா நம்முடைய சந்ததியை நிப்பாட்டவும் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென் ஆமென். இறுதி பாடலுக்கு நாங்கள் எழுந்திருப்போம். 197வது பாடல் 197வது